அன்பார்ந்த எங்களுடைய உத்திரம், ஹஸ்தம், சித்திரை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கன்னிராசி நேயர்கள் தங்களுக்கு வரக்கூடிய சனி பெயர்ச்சி எல்லாருக்கும் தெரியும். பயிற்சினா இடம் மாறுதல். சனி பகவான் நவகிரகத்தில் ஒரு முக்கியமான கிரகம். அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போகிறார். அப்படி பார்க்கும் பொழுது நமது கன்னி ராசி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காலச்சக்கரம்னு பேர். இதுக்கு பேர் 12 ராசிகள். இதுதான் எல்லா உலகமே. எல்லாரும் இதுக்குள்ளே ஏதோ ஒரு ராசியில் பிறந்தது ஆகணும். இந்த காலச்சக்கரம் சுழண்டு வர தான் இதில் ஒவ்வொரு கிரகமும் இப்படி மாறி 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 வந்துகிட்டே இருக்கும். இதுலேருந்து இதில் போவாங்க, இதுலேருந்து இதில் வருவாங்க. இப்படி வரும்பொழுது இந்த கட்ட ராசிக்காரனுக்கு இவன் என்ன பண்ணுவான், இவன் இங்கே இருக்கிறவனுக்கு என்ன பண்ணுவாங்கிறது தான் இந்த பயிற்சிகள். நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போது இந்த காலச்சக்கரத்தில் நம்மளுடைய ராசி அப்படின்னு பார்த்தோம்னா 6வது ராசி இந்த இடத்துல வருது, கன்னி ராசி. பொதுவாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் அடிப்படை. இதை யாருமே சொல்ல மாட்டாங்க, தெரிஞ்சுக்க மாட்டோம். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே அப்படின்னு உட்காந்து சேரில் உட்காந்து பேசிட்டோம்னா நம்ம கன்னிராசிங்கிறது எங்கே இருக்குது, இந்த 12 கட்டத்தில் அது எது பண்ணுது, எத்தனாவது ராசி, நம்ம ராசிக்கு யார் அதிபதி, நமக்கு என்ன குணம் இருக்கும், மற்ற கெடுதல் வந்தாலும் நம்மளை தாக்குமா, இப்படியெல்லாம் இருக்குது. இப்போது ஒரு அணுகுண்டு தயாரிக்கிறா ஒரு நாடுன்னு வச்சுக்கோங்க, ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். அது காப்பாற்றிக்கிற அளவு நம்மள்ட்ட தகுதி இருக்குல்ல. இப்போ நேற்று ஒரு கப்பல் விட்டுருக்காங்க புதுசாக, ரஷ்யாவோடு சேர்ந்து இந்தியாவும் கூட்டணியா. அந்த கப்பல் நான் கேள்விப்படாது என்னென்னா எந்த ரேடார்னாலே அது கண்ணுக்கு தெரியாதான், கண்டுபிடிக்க முடியாதான். அந்த மாதிரி எந்த தோஷங்கள் வந்தாலும் இந்த ராசிக்கு இது பாதிக்காது அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். அதை நம்ம இதில் பார்த்தா தான் தெரிய முடியும். பொதுவான கன்னிராசி நேயர்களே உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கார், 7ஆம் இடத்துல இருக்காருன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. என்னமோ 6, 7ங்கிறாரு. சரி, இப்போ எப்படித்தான் இருக்கும், நல்லதா கெட்டதோ. நான் சொல்கிற விளையாட்டுக்கு இதுதான் நடக்குது. அப்போது இந்த மாதிரி விளக்கமாக இதுதான் காலச்சக்கரம். இது ஒவ்வொரு கட்டத்தில் ஒவ்வொரு ராசிகள். இந்தந்த ராசிகளுக்கு இது அதிபதி, இவனுக்கு இவன் நண்பன், இவன் அடிக்க மாட்டான். புரிஞ்சுக்கல உங்களுக்கு? இப்போது அரசியலே இருக்குது. ஒரு கட்சிக்காரன் தப்பே பண்ணாலும் அவனோட கூட்டணி வச்சுருந்தா அதை பெருசுப்படுத்துறது இல்லை. ஆனால் இன்னொருத்தர் நல்லபடியாக பண்ணாலும் அவங்களோட இவன் கூட்டணி இல்லைன்னா அவன் எல்லா கட்சியும் சேர்ந்து வாரி வழங்குறாங்க. டெய்லி நியூஸில் பார்த்தீங்கன்னா யாரையும் குறிப்பிட முடியாது. இது இயல்பாக நடக்கிறது. அப்போது இந்த இருக்கக்கூடிய ராசிக்காரனுக்கு இப்போ பயிற்சி ஆகக்கூடிய ராசிக்காரன் நட்பா பகையா கெடுதல் பண்ணுவான். அவனுக்கு 2 பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, மற்ற இவனுக்கெல்லாம் இப்படி என்ன பண்ணுது, இதெல்லாம் வச்சு பார்த்து தான் ஒரு பலனை சொல்ல முடியும். அப்போ பேலன்ஸும் இருக்கும், அன்பேலன்ஸும் இருக்கும். அதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறது தான் இந்த பயிற்சி. அப்போது நம்ம காலச்சக்கரத்தில் நம்மளுடைய ராசி அப்படிங்கிறதுக்குள்ளே வருவோம். இது 6வது ராசி கன்னி ராசி. இந்த இடம் தான் உங்களோட கன்னி ராசிக்கு அதிபதி புத பகவான். நல்லா தெரிஞ்சுக்கணும். என்ன சொல்ல போனால் பெண்களுக்கு கன்னிராசி அமையிறதுங்கிறது ஒரு வரம், எல்லாருக்கும் அமையாது. கன்னிராசி அப்படிங்கிறது பெண்களுக்கு அமைந்தால் அவங்களுக்கு திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், அவங்களுடைய அங்க லட்சணங்கள் சிறப்பாக இருக்கும், வாழ்வியலே சிறப்பாக இருக்குங்கிறது சாஸ்திரம். அது அது ஒரு வரம், எல்லாருக்கும் கிடைக்காது. அப்போது அந்த கன்னிராசிக்கு அதிதேவதை புதன். புதன் எதற்கு அதிதேவதைன்னு பார்த்தீங்கன்னா கல்வி, கேள்வி, ஞானம், மேக்ஸ், அறிவு, கணக்கு, மேதாவி அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கெல்லாம் அவர் தான் அதிதேவதை. இந்த துறையில் ஆடிட்டிங், அக்கௌண்டன்ட், எழுத்து, டீச்சிங், ஐடி, இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர், இதுலையெல்லாம் ஒருத்தர் சாதிக்கிறான் அப்படின்னா இந்த கிரகம் இந்த இடத்துல இந்த வீடு சிறப்பாக இருக்கணும் அவனுக்கு, அவன் ஜாதக கட்டத்தில். புத பகவான் அதான் சொல்கிறாங்கல்ல, பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது. புதனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தங்களுக்கு கன்னிராசியான நமக்கு இப்போ வரக்கூடிய இந்த சனி பயிற்சி என்ன பண்ணுது அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்குறோம். இப்போ இவ்வளவு நாளாக பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு நன்மை செய்தார். எப்படி நன்மை செய்தார்? முதல்ல சொன்னேன், சனி பகவானுடைய பார்வை 3, 6, 11க்கு நன்மை செய்யும். இங்கிருந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 6ஆம் பார்வையாக உங்களுக்கு நன்மை செய்தார். எல்லாமே கொடுத்தார் 2 வருஷமாக. என்னென்ன வேணுமோ அனைத்தும் பிரித்து சொல்லலை. வீடு, கல்யாணம், குழந்தை பாக்கியம், சொத்து, பத்து, நிலப்பலன்கள், தேவையான அனைத்திலும் வெற்றி பெற்றீர்கள். ஆனால் தற்சமயம் நடக்கக்கூடியது அப்படிங்கிறது 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசியிலிருந்து 7ஆம் இடம் சொல்லக்கூடிய மீனராசிக்கு வர்றார். 7ஆம் இடம் மீனராசிக்கு வரும்பொழுது என்ன பண்ணுவார், இவர் என்ன பண்ணுறாருங்கிறத முதல்ல பார்க்கணும். இது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இவர்களும் இணைவார்கள். 4மே சேர்ந்து ஒரு பலனை கொடுக்கும். இந்த வருஷம் போகிறா, இந்த 1.5 வருஷத்துக்கு, 1 வருஷத்துக்கு, 2.5 வருஷம், இவர் 2.5 வருஷம் இவர். அந்த 2.5க்குள்ளே 1.5 வரும் ராகு கேது, 1 வரும் குரு. இதெல்லாம் சேர்ந்து எப்படி இருக்குது, ஒன்று நல்லது பண்ணும், ஒன்று கெட்டது பண்ணும். இப்போ அதை பார்க்கணும். இப்போ சனி பகவான் வரக்கூடியது முதல்ல இவர் பார்த்துருவோம் கன்னிராசிக்கு.
7ல் வரும் பொழுது பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம் கலத்திரஸ்தானம், திருமணஸ்தானம். திருமணஸ்தானத்திற்கு வரும் பொழுது கணவன் மனைவிக்குள்ள பிரிவு, கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவு, கோர்ட் கேஸ், வம்பு வழக்குகள், யாராவது ஒருவருக்கு உடல்நலக்கேடு, மருத்துவ செலவை கொடுக்கும். கன்னிராசிக்காரர்கள் பெண்களாக இருந்தால் அவருடைய வீட்டுக்காரருக்கு பிரச்சனை கொடுக்குது. கன்னிராசிக்காரர் ஆணாக இருந்தால் அவருடைய மனைவிக்கு பிரச்சனையை கொடுக்கும். யாரோ ஒருத்தர் வாய் வார்த்தைகள் மூலமாக நிதானம் இல்லாமல் பேசுறது, ஒரு வார்த்தையை விட்டுறது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பனைமரத்துக்கு இடையில் நின்று பால் குடித்தாலும் பார்க்குறவன் கண்ணுக்கு கல்லுன்னு தான் சொல்லுவாங்க. இதெல்லாம் பழைய பழமொழி. இங்கே பனைமரம் இருக்குது, அடியில் நின்று விட்டோம்னா தண்ணி குடித்தோ பால் குடித்தாலும் கல்லை இறக்கி குடிக்கிறான்னுட்டு புரிஞ்சுங்க. அப்போது அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன தவறு பண்ணாலும் அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய விதம் நம்ம கண்களுக்கு சந்தேகங்கள் அப்படிங்கிறத கொடுக்கும். அதுக்காக தான் இந்த வார்த்தையை சொன்னேன். அதனால் புரிதல் இல்லாமல் பிரிதல் அதை கொடுக்கும் 7ல் சனி வரும் பொழுது. அப்போ அதை முதல்லையே அதை தெரிஞ்சுக்கணும். எப்படிலாம் வராது, இந்த இடத்துல இந்த கிரகம் வர்றதுனால இப்படி நம்ம கண்ணுக்கு தப்பாக காமிக்குது, சரி நம்ம போய் இப்படி நினச்சிட்டோமே முதல்ல உணர்ந்துடணும். இப்படி நடக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதை சொல்கிறேன். 7ல் சனி வரும் பொழுது இதுதான் பண்ணுவார். 2 பேரை பிரித்து வைப்பார், கண்டிப்பாக சேர்த்து வைக்க மாட்டார். பிரிவுக்கு என்னென்ன காரணங்களோ அனைத்தும் பண்ணுவார். பட் முதல்லையே நான் சொல்கிறதுனால இந்த 2 பேருமே, இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய 2 பேருமே புரிஞ்சுக்கலாம், இது நடக்க போகுது, இதுதான் நடக்க போகுது இந்த 2.5 வருஷத்தில். இந்த 2.5 வருஷத்துக்கு நான் கன்னிராசி, அவர் நல்லராசி தான். இப்போ நான் எப்படி நடந்துக்கணும், அவர் கண்ணுக்கு நான் நல்லவனாக தான் நடக்கணும். இந்த இடத்துக்கு போனால் பிரச்சனை வரும், இப்போ போக வேண்டாம், விட்டுறலாம், அது எதுக்கு தேவையில்லை, நமக்கு போய் ஒன்றும் ஆக போகிறதும் இல்லை, நம்ம குடும்பத்துக்காக தான் போகிறோம், அவருக்காக தான் போகிறோம். ஆனால் அது அவரே புரிஞ்சுக்கலைங்க, நமக்கு எதுக்கு அங்கே போகணும், போய் கெட்ட பேர் வாங்குறதுக்கு ஒதுங்கிறது நல்லது. புரிஞ்சுதுல நான் சொல்கிறேன். அந்த மாதிரி விலகிடுறது. கெட்டவன் கெட்டிலில் கெட்டிடும் ராஜயோகம்னு ஒரு பழமொழி. தேவையில்லாத தெரிஞ்சிட்டோம்னால் ராஜயோகத்தை ஏற்படலாம். அந்த மாதிரி அமைப்புகள் தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுக்குறோம். சனி அப்படிங்கிறவர் இங்கே கெடுதலை தான் செய்கிறார், நல்லா தெரிஞ்சுக்கிறோம். கன்னிராசிக்கு இங்கே 2 வரைக்கும் வாரி வழங்கினார். இப்போது அதை நிறுத்திட்டு பிரிக்க போகிறார், அதை தெரிஞ்சுக்கங்க. அதுக்கு அடுத்தபடியான கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா ராகு பகவான் இங்கிருந்து இங்கே வரார். இது அருமை. இங்கே இருந்த சனி என்ன பண்ணாரோ அதை இங்கிருந்து ராகு பண்ணுவார். சனியும் சரி, ராகுவும் சரி, கேதுவும் சரி, 3ஆம் பார்வை, 6ஆம் பார்வை, 11ஆம் பார்வை மட்டும்தான் நல்லது. இவர் இங்கேருந்து ரிட்டையராக இங்கே போகிறார், ட்ரான்ஸ்ஃபராக இங்கே போகிறாருன்னு வச்சுக்கோங்க. ராகு அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபராக இங்கே வரும்பொழுது அந்த பேலன்ஸே இல்லை, பிரச்சனைகளே இல்லை. அதாவது இந்த சின்ன பிரச்சனை மட்டும் இருக்கும், கணவன் மனைவி பிரச்சனை. பொருளாதார ரீதியாக, அப்படி தொழில் ரீதியாக, படிப்பு ரீதியாக, மற்றது எல்லாமே அப்படியே ஓடின்னு இருக்கும். அதில் எதுவும் பிரச்சனைகள் வராது. பிரச்சனைகள் வர்றது அப்படிங்கிறது நான் சொன்னது மட்டும்தான். இவர் இங்கே வர்றதுனால சில பேருக்கு பிரச்சனைகள் வருமோ, ராகு எதி பரீட்சையில் அவரும் பிரச்சனை பண்ணுவாரோ அப்படின்னு நினைக்க வேண்டாம். இங்கிருந்து என்ன நன்மை இவர் கொடுத்துருந்தாலும் அந்த நன்மை போகிற இவர் கொடுக்க போகிறார், அதனால் பயப்பட வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் இங்கே 10ஆம் இடத்துக்கு வர்றார். 10ஆம் இடத்துக்கு வரும் பொழுது உங்களுக்கு தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானங்கிற இடத்துக்கு வர்றார். இப்போ வத்தலை பார்ப்பான், பதவியை கெடுப்பான், உத்தியோகம், தொழில், வேலை வாய்ப்பு அப்படிங்கிறதுல பிரச்சனைகள் வரும். அதே சமயம் கேது பகவான் இவ்வளோ நாள் அவங்க ராசியில் உட்கார்ந்திருந்தார் கண்ணியில், பல பிரச்சனை. ஏது திசை வந்தாலும் கேது திசை வரக்கூடாது. மற்ற 8 கிரகத்தை எதை வேணாலும் சமாளிச்சுக்கலாம், கேதுவும் சமாளிக்கவே முடியாது. கேது மட்டும் ஒருத்தன் இருந்ததுனால் பாவம். அந்த கேது தேவே கீர்த்தி திருவே பாதம் போற்றி பாவம் தீர்ப்பாய், வாதம் வம்பு வழக்கு இன்றி கேது தேவே கேண்மையாய் ரட்சியுமா. இந்த வாதம், வம்பு வழக்கு, கோர்ட் கேஸ், நீதிமன்றம், சண்டை சச்சரவு, இந்த மாதிரி பழிபாவங்களுக்கு ஆளாகிறது, அபவாதம், பிளேம்ஸ், இதுக்கெல்லாம் அதிபதி கேது தான். ஒன்றுமில்லைனா கூட சின்ன பிரச்சனைனா கொண்டு வச்சிருவாங்க, பெரிய ஆளாக இருக்கும், நம்மளாம் போகக்கூடாத இடமா இருக்கும், போக வைப்பார். அந்த மாதிரி அமைப்பு கொடுக்குறது கேது. ஊருக்குள்ளே பெரிய ஆளாக சுற்றி வருவான், அது ஊரே சேர்ந்து காரி துப்புற அளவு பண்ணுறதும் கேது தான். அத்தனை மரியாதை இழக்க வச்சிடும். அந்த மாதிரியெல்லாம் இந்த இடத்துல இருந்தவர் இங்கேருந்து அதை விட்டுட்டு பின்னாடி போயிடுறாரு, விரயத்துக்கு போயிடுறாரு. பிரச்சனைகள், இதனால் கொடுத்த பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வர்ற இடத்துக்கு கேது போகிறார். இப்போ ராகுவும் கேதுவும் மிக சிறப்பாக இருக்காங்க. குருவும் சனியும் சரியில்லை. 50% நன்மை தரக்கூடிய விதத்தில் இருக்கீங்க, 50% நன்மை இல்லாமல் இடத்துல இருக்கீங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த 50% நன்மை தரக்கூடிய கிரகத்தினுடைய அனுகிரகத்தினால் மீதி இருக்கக்கூடிய 50% கெடுதல் தரக்கூடிய கிரகத்திற்கு என்ன பண்ணணுமோ இப்போ நான் அதுக்கு தான் எச்சரிச்சிருக்கேன். இது இந்த மாதிரி பிரச்சனையை கொடுக்கும். யார்? சனி பயிற்சி பார்க்குறோம். சனியினால் என்ன நடக்குது?
குடும்ப பிரிவு, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைங்கிறது தான் மெயினான பாயிண்ட். சனி பயிற்சி உங்களுக்கு அதுதான். குரு பயிற்சி தொழில், உத்தியோகம், வேலை வாய்ப்பு. அப்போ இதில் எச்சரிக்கையாக இருந்துட்டீங்கனாலே பாதி தோஷங்கள் விலகிடுது. புரிஞ்சுக்கல உங்களுக்கு? இப்போ பக்கத்து வீட்டுக்கு கொரோனா வந்துருச்சு, அடுத்து உங்கள் வீட்டுக்கு வரப்போகுது. அதுக்கு என்ன ஆன்டிபயாட்டிக்கு அது வர்றதுக்கு கூட நம்ம போட்டுட்டோம்னா ஒரே நாளில் அந்த கொரோனா போயிடும். வந்தால் அதாவது சொல்லின்னு போகிறோம் வந்து என்ன பண்ணிடுன்னு பார்த்தலான்ட்டு இருந்தோம்னா அந்தனுடைய நான் சொன்ன தொழிலில் பிரச்சனைகளை 1 வருடம் அனுபவிக்கிறோம், இதை 2.5 வருடம் இதை அனுபவிக்கிறோம். புரிஞ்சுதுங்களா? அதற்காகத்தான் இது முன்னாடியே சொல்லிடுறது. இந்த பிரச்சனைகளையும் கணவன் மனைவி விட்டு கொடுத்து போகிறதுலையும் தொழில் ரீதியான அனுசரித்து போகிறதுலையும் நம்ம கரெக்டாக இருந்துட்டோம்னா, இருந்தாலும் நான் சொல்கிறேன் அந்த கிரகங்கள் அதனுடைய வேலைகளை செய்யத்தான் செய்யும். கரெக்டாக இருந்துட்டோம். இப்போ வாத்தியார் வர நேரம் படிக்கிற மாதிரி நடிச்சிட்டோம்னா வாத்தியாருக்கு தெரியுமில்ல, இவன் படிப்பானா, அவன் படிக்க மாட்டானா, இவன் ஏமாத்துறான். அந்த மாதிரி அவர் இருந்தாலும் அவர் வரும்போதுனாலும் படிக்கிறானே பரவாயில்ல, இப்போனாச்சும் படிக்கிறானே, புக்கே தொடாதவன் இன்னைக்குனாச்சும் தொடுறானே. புரிஞ்சுக்கல உங்களுக்கு? அந்த மாதிரி ஓரளவு போகிறான், சரி இருக்கட்டும் அப்படின்னு வேகமாக விழக்கூடிய அடி மெதுவாக விழும். அது போக அதற்கு மேலே அதிலிருந்து தப்பிச்சுக்கணும் அப்படின்னா அதற்குண்டான எளிய பரிகாரங்கள் அதை நம்ம பண்ணுறோம். பண்ணும் பொழுது இன்னும் அவங்க திருப்தி ஆகிடுவாங்க. அது போக அவரவர்களுடைய சொந்த ஜாதகத்தையும் இந்த பயிற்சி காலத்தில் பார்த்துடணும். பார்த்துட்டோம்னா அதில் இந்த 4 கிரகம் சனி, குரு, ராகு, கேது எங்கே இருக்காங்கன்னு பார்த்து அதற்கு எதாவது பண்ணணுமா அதையும் பண்ணிட்டோம்னா 100க்கு 100% எந்த ராசியுமே கஷ்டப்பட வேண்டியதில்லை, எந்த பயிற்சிக்குமே பயப்பட வேண்டியதில்லை. இதுதான் அதனுடைய சிம்பிள் ஃபார்முலா. இதை புரிஞ்சுக்கிறது இல்லை. நிறையா பேர் பார்த்தீங்கன்னா இது வந்தால் இங்கே பயம், இந்த லிஸ்ட்டே போடுறாங்க. 6 ராசிக்கு சுபம், 8 ராசிக்கு அசுபம், தீமை, கஷ்டப்பட வேண்டிய காலம், அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இருக்கிறபடி இருந்துட்டால் எல்லாருக்கும் நன்மை தான். மழை பெய்யறதுங்கிறது பொது. கொடை வச்சிருக்கிறவன் நினைக்கிறது இல்லை, கொடை இல்லாதவன் நினைக்கிறோம், அவ்வளோதான். அப்போ அந்த கொடையை நம்ம மழை வருதுன்னு தெரிஞ்சால் கொடையை கையில் வச்சுக்கணும். நாளைக்கு வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறோம், கொடையை கையில் வச்சுக்கணும், நம்ம நினைக்க மாட்டோம். இதுதான் விஷயம். இப்போ தோஷம் வருது, அதற்குண்டான எளிய பரிகாரமாகிய இந்த கன்னிராசி நேயர்கள் அப்படின்னு எடுத்துட்டோமே ஆனால் ஞாயிற்றுக்கிழமை தோறும், அதாவது 10:30 மணி முதல் 12 மணிக்குள்ளாக, காலை 10:30லிருந்து 12க்குள்ளாக ஒரு சுமங்கலி பெண்களுக்கு, ஏதோ ஒரு சுமங்கலி திருமணமாகி சுமங்கலியாக இருக்கிறவங்களுக்கு வஸ்திரம், புடவையோ ஜாக்கெட்டோ குங்குமமோ இந்த மாதிரி மங்கள பொருட்களை தானமாக வழங்கும் பொழுது இந்த சனியினால் ஏற்படக்கூடிய கணவன் மனைவி பிரிவு அப்படிங்கிறது தானாக தீரும், அந்த தோஷம் விலகும். அதாவது இந்த மாதிரி பண்ண முடியாதவர்கள் இந்த கார்த்திகை மாதம் வரக்கூடிய முதல் ஞாயிற்றுக்கிழமை அம்பாள் வழிபாடு, எந்த அம்பாளாக வேணாலும் இருக்கலாம், அம்பாளுக்கு குங்கும அர்ச்சனை அப்படின்னு வச்சுருக்கேன். போகும்போதே வெளியில் போகும்போது குங்குமம் 50 கிராம் வாங்கிட்டு போய் இந்த குங்குமத்தில் நம்ம பேருக்கு அர்ச்சனை பண்ணி கொடுங்கன்னு அங்கே இருக்கிற குருக்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. இதை மட்டும் பண்ணின்னு வந்தாலே போகிறோம். கண்டிப்பாக இந்த குரு, சனி இவங்களால் ஏற்படக்கூடிய தோஷம், இந்த பயிற்சியால் ஏற்படக்கூடிய தோஷம் முழுக்க முழுக்க நமக்கு தாக்காது. இவர்களுடைய அனுக்கிரகமும் அதிகமாக நமக்கு கிடைக்கும். எனவே கன்னிராசி நேயர்கள் இந்த பயிற்சியை கண்டு அஞ்ச வேண்டாம். நான் சொன்னபடி இந்த பரிகாரங்களையும் இதையும் செய்து வந்தாலே போரும். நமக்கு வரக்கூடிய இந்த பயிற்சிகள் நமக்கு சாதகமாக இருக்கும் என்று கூறி, அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி தவறாமல் இந்த பயிற்சி காலங்களில் உங்களுடைய சொந்த ஜாதகத்தை ஒரு முறை நல்ல ஜோதிடராக இவர் பார்த்தா நல்லா பார்ப்பார்னு உங்கள் மனசுக்கு படுறவர்கிட்ட கொடுத்து தாராளமாக நீங்கள் ஒரு தடவை பார்த்து அதில் இருக்கிற பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா வரக்கூடிய காலங்கள் நமக்கு பொன்னான காலமாக இருக்கும் என்று கூறி ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த எங்களுடைய சித்திரை, சுவாதி, விசாகம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த துலாம் ராசி நேயர்களுக்கு வருகின்ற 29/3/2025 அன்றைய தினம் நடைபெறக்கூடிய சனி பெயர்ச்சி, அதாவது சனி பகவானாகப்பட்டவர் தற்சமயம் இருக்கக்கூடிய ராசி கும்பம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த 12 கட்டங்களில் இதுதான் கும்பராசி. இவ்வளோ நாளாக 2.5 வருஷமாக இங்கே தான் இருக்கார். தற்சமயம் பார்த்தீங்கன்னா கும்பத்தில் இருந்து மீனராசிக்கு போகிறார். அது பயிற்சி, இடம் மாறுதல்ங்கிறது பயிற்சி. அப்படி போகும் பொழுது நம்மளுடைய துலாம் ராசியான, இதுதான் நம்மளுடைய துலாம் ராசி, நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த காலச்சக்கரத்தில் 7வது ராசி அப்படிங்கிறது துலாம் ராசி, மிகவும் சிறப்பு வாய்ந்த ராசி. சுக்கிரனுடைய வீட்டில் வரேங்க. சுக்கிரன் களத்திரக்காரகன், பொருளாதாரத்திற்கு அதிபதி, தனகாரகன், மகிழ்ச்சிக்காரகன். இருந்தாலும் இல்லைனாலும் முகத்தில் மகிழ்ச்சி தான் இருக்கும்.
கவலை இருக்காது. இரண்டாவது, தனக்கில்லைனாலும் தான தர்மங்கள் பிறருக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு, இதை மனசில் நினச்சிப்பீங்க. துலாம் ராசிக்காரர்கள் அப்பேற்பட்டவர். அது என்ன சொல்ல போனோம்னால், அவர்களுடைய தொழில் பார்த்திங்கன்னா வங்கி, நிதி நிறுவனம், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், கொடுக்கல் வாங்கல், ஆபரணங்கள், ஆடைகள், இந்த மாதிரி சம்பந்தமான தொழில்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு சூட்டாகும். அப்பேற்பட்ட இந்த துளாராசிக்காரர்களுக்கு சனி பகவானாகப்பட்டவர் நான் சொன்ன மாதிரி, அதாவது இவ்வளோ நாளாக துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம் அப்படின்னு சொல்கிற 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல இருந்தார். பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னா பூர்வீக சொத்துக்கள், தாயார் தகப்பனார், வாரிசுகள், இதை குறிக்கக்கூடிய இடம். இந்த இடத்துல அவங்க இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5ஆம் இடம் அப்படின்னு ஃபஸ்ட் எடுத்ததுனால் பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனைகளை கொடுப்பார். அதாவது தாயார் தகப்பனாருடைய சொத்துக்களில் பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறார். அப்பா அம்மா வகை சொத்து, தாத்தா பாட்டி வகை சொத்து, முன்னோர்கள் சொத்துக்கள், ஒரு 5-6 தலைமுறையாக இருந்து வந்த சொத்துக்களை பிரிக்கலை. அதில் பாகப்பிரிவினைக்கு நாம் முயற்சி பண்ணினாலும் நமக்கு மட்டுமா வரப்போகுது? நம்ம கூட பிறந்தவர்கள், சகோதரர்கள், பங்காளிகள், இவங்களுக்கெல்லாம் அதில் ஷேர் இருக்கும். அப்போது அவங்களுக்கெல்லாம் பார்த்தோம்னா இதில் உடன்பாடு இருக்காது. அப்போ அந்த சொத்துக்களை பிரிக்க முடியாமல் தடுமாறுறது, அந்த மாதிரி சிக்கல்களை கொடுத்துருக்கும். இரண்டாவது, நம்ம தாயார் தகப்பனாருடைய பகை, பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சனி இருந்தால் தாயார் தகப்பனாரோட பகை, பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சனி பகவான் இருந்ததுனால வாரிசுகள், குழந்தைகளுக்கு பாதிப்பு. நம்ம குழந்தைகளுக்கு பிரச்சனை, உடல்நலக் கோளாறு, அவங்களால செலவுகள், பிரச்சனைகள் அதெல்லாம் ஏற்படுத்தும். அப்பேற்படத்தில் இருந்த சனி பகவான் தற்சமயம் நன்மையை தரக்கூடிய ராசியாக 6ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துக்கு, மீனத்துக்கு போகிறார். சனியினுடைய பார்வை முதல்ல சொன்னேன், 3ஆம் பார்வை, 6ஆம் பார்வை, 11ஆம் பார்வை, மிகச்சிறப்பு. சனியினுடைய பார்வை நம்மளிருந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் இடம், துலாம் 1, விருச்சிகம் 2, தனுசு 3, மகரம் 4, கும்பம் 5, மீனம் 6. 6ஆம் இடத்திற்கு சனி வருகிறார். ராஜபோகம், யோகங்கள், நன்மைகள், கடந்த காலங்கள் திரும்பி பார்த்தால் துலாம் ராசிக்கு அனைத்துமே கஷ்டங்கள். திரும்பி பார்க்கக்கூடாதுன்னு நினைப்பேன். கனவுல கூட அந்த பாதை கண்ணுக்கு தெரியக்கூடாது. அந்த மாதிரி ஒரு அமைப்பில் வந்திருக்கீங்க. ஏன்னு சொல்கிறேன்னா, 4 கிரகங்களுமே சரியில்லை. சனி போட்டு அவர் ஒரு பக்கம் முடிஞ்சு எடுத்தார், குரு ஒரு பக்கம் 8ல் மறைஞ்சு போயிருந்தார், ராகு ஒரு பக்கம் 6ஆம் இடத்துல, கேது ராசிக்கு பின்னாடி 12ல். விழலுக்கு இறைத்த நீர் அப்படிம்பாங்க. உழைப்பு, ஊதியம் எல்லாம் ஓட்ட பாத்திரத்தில் தண்ணீர் பிடிச்சி வந்து ஊற்றுறேன். எத்தனை நாளைக்கு ஊற்றுறது? அதுதான் அதுக்கு பழமொழி. தண்ணி ஊற்றுவீங்க, மாங்குன்னு பாடுபட்டு சேர்ந்து ஊற்றுவீங்க. 10 பக்கெட் ஊற்றிட்டு அப்பாடா கம்பிடுச்சா, ஒரு சொட்டு கூட அதில் இருக்காது, எல்லாம் போய். ஏன்னா நம்ம ஊற்றின பாத்திரம் ஹோல், ஓட்டை. விழலுக்கு இறைத்த நீர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி போய் கொண்டிருந்த காலத்திலிருந்து தற்சமயம் விடுபடப் போகிறீர்கள். இந்த வார்த்தையை கேட்குறக்கே ஒரு மகிழ்ச்சி இருக்கும். ஏன்னா எப்படா இந்த வார்த்தை வரும்னு காத்துன்றது 2.5 வருஷம். முக்கியமான இடங்களில் முக்கியமான கிரகங்கள் கை வைக்கும் பொழுது ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ ட்ரீட்மெண்ட்டே இல்லாத டிசீஸ் அப்படிங்கிறதெல்லாம் சிலது இருக்குது. அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கும். 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் நம்ம பூர்வீகத்தில் ஒன்றும் வழி இல்லை உதவி பண்ணுறதுக்கு. தாயார் தகப்பனாரோ, சொந்த பந்தங்களோ, அண்ணன் தம்பிகளோ, சொத்துக்களோ எதுவும் யூஸ் இல்லை, வேஸ்ட். அதான் 5ஆம் இடம். குரு பகவான் 6ஆம் இடத்துல ரிணம், ரோகம், சத்ரு. நீங்கள் நல்லதே நினைச்சாலும் எதிரி, கடன், நோய் இது இருந்தே தீரும். குரு பகவான் 8ஆம் இடத்துல மறைஞ்சு போயிட்டார். குரு பலன் இல்லை. சம்பாதிக்கிறது அங்கே 10 ரூபா வரும்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் 5 ரூபாய்க்கு நீங்கள் ஜிபே பண்ணிடுவீங்க வேறு யாருக்கோ வர்றதுக்கு முன்னாடியே. ஆனால் அதுவும் வராது, இதுவும் போயிடும். அதுதான் நடக்கும். கேது பகவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடம் விரயஸ்தானத்தில். தேவையில்லாத வம்பு வழக்கு, வாதங்கள், வழக்கு சண்டைகள், புரிதல் இல்லாமல் சண்டை, நம்ம மேலே பழி பாவங்கள், கோர்ட் கேஸ், நீதிமன்றங்கள், தேவையில்லாதது சுமக்கணும். இந்த மாதிரி அமைப்புகளை கொடுத்துட்டு இருந்தார். ஆனால் தற்சமயம் அப்படின்னு எடுத்துட்டோம்னால் நீங்கள் கவலைப்படவோ பயப்படவோ தேவையில்லை. நிமிர்ந்து கோரக்கூடிய நேரம் வந்தாச்சு. சனி பகவான் 6க்கு போகிறார். நான் சொன்ன மாதிரி பொன், பொருள், ஆடை, ஆபரணம், வீடு, மனை, வாகனம் யோகம் ஏற்படுது.
உடம்புல தெரியாமல் இருந்து வந்த நோய்கள் தெரியாமலே போயிடும். உடம்புல வியாதி வலி எல்லாம் இருக்கும், நம்ம மட்டும்தான் உணர்வோம். டாக்டர்கிட்ட போனீங்கன்னா ஒன்றுமே நல்லா இருக்கு, ஆனால் எல்லாம் எடுக்க சொல்லுவாங்க, எல்லா ஸ்கேன் எடுப்பீங்க, எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அந்த செலவு ஆகும். பட் ஆனால் ரிசல்ட் ஒன்றும் இல்லை, நார்மலாக இருக்குது. ஆனால் அந்த வலியும் வேதனையும் நம்ம அனுபவிப்போம். அதெல்லாம் இப்போ கிளியர் ஆகும், சரியாயிடும். மருத்துவ செலவு குறையும், திருமணம் ஏற்படும், குழந்தை பாக்கியம் ஏற்படும், தொழிலில் முன்னேற்றங்கள், உத்தியோக உயர்வு, அசையாத சொத்துக்கள் வாங்குதல், இந்த மாதிரி அமைப்புகள்லாம் ஏற்படுது. 6ஆம் இடத்துக்கு சனி வரும் பொழுது வெளிநாடு போக்குற அமைப்பு, ஜலராசி மீனத்துக்கு வரார், வெளிநாடு போகலாம். கூட ராகு, ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சிறப்பாக இருக்கும். அந்நிய செலாவணி, பங்கு வர்த்தகம், ஷேர் மார்க்கெட்டிங், வெளிநாடு போகிறது, வெளிநாட்டு சம்பளத்தை இங்கிருந்தே வாங்கிறது, இதெல்லாம் நடக்கும். நம்மளுடைய ஒரு தொழில், நம்மளுடைய ஒரு செயல், ஒரு முயற்சி பல தேசங்கள்லேயும் பாராட்டப்படும். சூப்பராக இருக்கே, பரவாயில்ல, இப்படின்னு நம்மளை பாராட்டப்படக்கூடிய நேரம்லாம் இப்போ வரும். அதன் மூலமாக நமக்கு வருமானங்கள் வரும், சந்தோஷங்கள் ஏற்படுது. இப்போ சனி நல்லது பண்ணுறார், ராகுவும் நல்லது பண்ணுறார் 6ல். அடுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வருகின்ற மே மாதம் வரை குரு பகவான் 8ல் மறைஞ்சு தான் இருக்கார். இங்கே ரிஷபத்தில் மே மாதத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா குரு பகவான் இந்த 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு வருவார். அப்போ மிகச்சிறப்பு. ஓடிப்போனவனுக்கு 9ல் குரு, அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனின்னு பண்ண முடியும். எல்லா தப்பும் பண்ணிவிட்டு எஸ்கேப் ஆகிடுவான். 9 குரு இருந்தால் அவன் கண்டே பிடிக்க முடியாது. எந்த சாட்சி, எந்த சிசிடிவியும் அவனுக்கு உதவாது. எதுவுமே பண்ணால் ஓரமாக உட்காந்து நிலக்கல்ல உரிச்சு சாப்பிட்டுருப்பான். நீ தாண்டா வாடா கூட்டின்னு போயிடுவான். அவன் 8ல் சனி இருந்தான். இப்போ 9ல் குரு வர்றதுங்கிறது பெரிய பெரிய யோகம், பலவிதமான நன்மைகள். இவ்வளோ தான் நன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இல்லை, அவ்வளோ நன்மை. சனியும் நன்மை, ராகுவும் நன்மை, குருவும் நன்மை. கேதுவும் 12லிருந்து 11க்கு லாபஸ்தானத்துக்கு போகிறார், மிகச்சிறப்பு. இது உங்கள் ராசி துலாம், இது 12ஆம் இடம் பேக் சைட், இது 11ஆம் இடத்துக்கு வரார். இங்கிருந்து இப்படி போகிறார், அதுவும் நன்மை. லாபம், யோகம், அதிர்ஷ்டம், கீர்த்தி, புகழ், தனம், தானியம், புத்திரர்கள், சகலவிதமான சௌபாகியங்களும் 4 கிரகமும் நன்மையை செய்யக்கூடிய ஒரே ராசி துலாம் ராசி. 12 கிரகங்கள், வேறு பேச்சே இல்லை, எந்த பரிகாரம் வேண்டியதில்லை. அதனையும் மீறி ஏதாவது பிரச்சனைகள் தங்களுக்கு வருது அப்படின்னா நம்மளுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். அவுட்டரில், காம்பவுண்டில் எல்லா கிரகமும் சூப்பர், குறை சொல்கிற அளவு எதுவும் இல்லை. அதுக்கு மேலே சாமி நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கீங்க, நான் இந்த கஷ்டப்படுறேன், இது சரியாகலை, இடம் வைக்கலை, பையன் படிக்க மாட்டேங்கிறான், ஒரே கடன் தொல்லை, வீட்டில் ஒரே பிரச்சனையாகவே போயிட்டுருக்கு, இப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படி இருந்தால் முழுக்க முழுக்க நம்மளுடைய சொந்த ஜாதகம் காரணம், அதை புரிஞ்சுக்கணும். இப்போ துலாம் ராசிக்காரர்கள் சொந்த ஜாதகத்தை ஒரு தடவை இந்த டைமில் அலசி ஆராய்ந்து பார்த்து வருது அப்படிங்கிறது மிகவும் சால சிறந்தது. எல்லாம் ரெடியாக இருக்குது. அப்போது அதில் சொந்த ஜாதகத்தில் ஏதாவது சிறு சிறு குறைகள் அப்படின்னு தென்பட்டால் அதை நாம் சரி செய்து விட்டவையானால் இந்த 4 கிரகத்தினுடைய 100க்கு 100% பலன்களையும் முழுமையாக அனுபவிக்கலாம். நல்லா புரிஞ்சுங்க. அப்போ என்ன நம்ம பண்ண வேண்டிய காரியம் அப்படின்னா, இது நாளுக்கும் எதுவும் வேண்டியதே இல்லை. பண்ண வேண்டியது முழுக்க முழுக்க நம்மளுடைய ஓன் ஹாரோஸ்கோப், சொந்த ஜாதகத்தை நல்ல ஜோதிடராக பார்த்து இவர்கிட்ட கொடுக்கலாம், இவர் பார்ப்பார், தெளிவாக சொல்லுவார் அப்படின்னு உங்களுக்கு யாரை பிடிக்குதோ, யாரை தோணுதோ அவர்கிட்ட உங்கள் ஜாதகத்தை அனுப்பி வைத்து முறையாக ஒரு தடவை இந்த 4 பயிற்சி நல்லா இருக்குங்கிறாங்க சாமி, என் ஜாதகத்தில் எப்படி இருக்குது, அதுவும் நல்லா இருக்கா, தசாபதிகள், கிரக அமைப்புகள், இதையும் ஒரு தடவை பார்த்துருங்க அப்படின்னு அதையும் சரி பண்ணி அதில் இருக்கிற குறைகளையும் தீர்த்து விட்டால் மன நிம்மதியோடு நீங்கள் கண்ணை மூடிட்டு பந்தயத்துக்கு போகலாம். நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. ரேஸுக்கு போகலாம். கண்ணை திறந்து வேகமாக ஓடுறோம், பின்னாடி வருவோம். கண்ணை மூடி நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பாதையை தான் கொடுக்கும். எனவே துலாம் ராசி நாயர்கள் எதுக்குமே அஞ்சாமல் சொந்த ஜாதகத்தை பார்த்து வரக்கூடிய பயிற்சிகளுடைய முழு பலாபலன்களையும் முழுமையாக அனுபவித்து இறைவனுடைய திருவருளுக்கு பாத்திரமாகும்படி கேட்டுக்கொண்டு ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.